ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1975ஆம் ஆண்டு இதே நாளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக உறுதியுடன் போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும், அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக அவசர நிலை திகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிறப்பித்த அந்த நாளை ஒருபோதும் மறக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடிய அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்நாளில் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று குறிப்பிட்டுள்ளார். 21 மாதங்கள் இது நீடித்ததாகவும், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் முடக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில் அனைவரும் உறுதி ஏற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
மேற்கு வங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராம் ஜென்ம பூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி நாகரத்னா, திரு ஜாய்மல்யா பக்ஷி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் ஒன்று கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ளை வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை ஒன்று கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பேர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம். வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராகஸில் நேரிட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌரியா திலீப் பர்னி வெள்ளிப் பதக்கத்தையும், ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.